ராகுலின் பிரிவினைவாத சிந்தனையை தான் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பிரதிபலிப்பதாகவும் அதைத்தான் பிரதமர் மக்களிடம் அமல்படுத்தியுள்ளார் என்றும் பாஜக மகளிரணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்குகளை பெறுவதற்காக மதவாத அரசியலை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் செய்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கள்ள உறவு வைத்திருந்ததாக டிடிவி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ராக்கால பூஜையில் பங்கேற்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளை பிரிப்பதற்காக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி உள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். வருங்கால இளைஞர் சமுதாயத்தையே பாதிச்சிருக்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது. அது கூட பார்க்குறோம், போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாக்குறாங்க. இன்னும் எத்தனையோ விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது. அவர்கள் மேலே திமுக மேலே உள்ள வெறுப்புணர்வை மக்கள் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருவாங்கிறதுனால தான் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டலைங்கிற புரட்சித் தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தினார். அது நீ ஃபெயிலியர் ஆகிட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே எலவடி கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சினைக்கு தீர்வு காண வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படவில்லை. சுமூக தீர்வு காணும் வரை தேர் திருவிழா நடத்த வேண்டாம் என்ற வட்டாட்சியரின் முடிவை எதிர்த்து அவரது அலுவலகத்திற்குள் நுழைந்து ஒரு தரப்பினர் வாக்குவாதம் செய்தனர். நாகையில் அரசு பேருந்தில் பயணி எடுத்துச் சென்ற 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலவாஞ்சூரில் உள்ள சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சுகர்னோ என்பவரிடமிருந்து பணம் பறிமுதல் செய்தனர். வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஒருவருக்காக பணத்தை எடுத்துச் செல்வதாக சுகர்னோ கூறிய நிலையில் அவரையும் வரவழைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை லக்னோ அணிகள் மோதிய IPL கிரிக்கெட் போட்டியை காண சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்த ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களை அனுமதிக்கப்படாத இடங்களில் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவற்றின் டயரில் இருந்து காற்றை பிடுங்கிவிட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தேர்தலில் வாக்களித்துவிட்டு வந்த பெண்ணை சொத்து முன்விரோதம் காரணமாக அடித்து கொலை செய்த வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். குறிப்பிட்ட கட்சிக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என கேட்டு கொலை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதனை போலீசார் மறுத்திருந்தனர். இந்நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 10 பேரில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் TR பாலுவை விமர்சித்து ஜப்பானிலிருந்து யூடியூபில் வீடியோ பதிவிட்டவரின் தந்தையான திமுக பிரமுகரை ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவியின் கணவர் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. தனது மகன் வீடியோ வெளியிட்டதற்கு தான் கட்டிவரும் வீட்டிற்கு மின் இணைப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு வழங்க முடியாது என மிரட்டுவதாக திமுக பிரமுகர் ராமலிங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் மற்றும் சங்ககிரி சென்னகேசவ பெருமாள் கோயில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ அபயாம்பிகை உடனாகிய இஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சிறப்பு பூஜை நடத்தி வழிபாடு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த புளியந்தோப்பு பகுதியில் ஏரியில் வளர்ப்பு நாயை குளிப்பாட்ட சென்ற 8 வயதான ஜோதிகா மற்றும் அவரது 7 வயது தம்பி ஜோதிஷ் ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சடலங்களை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.